ஆட்சிக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இல்ல ராம்கின்னு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு. அப்போ நாங்கள் ஓட்டு போட்டாங்கலாம் முட்டாளா? இங்கே இவங்களுக்கு நடக்கிற அநீதி தான் நாளைக்கு வந்து எனக்கும் நடக்கும். இல்ல எங்களை பார்த்து ஒரு ஆள் வந்தா கூட அது எங்களுக்கு எல்லாருக்கும் வந்த வெற்றி தான். ஆனா கோவிட் பீரியட்ல வந்து டாக்டர்ஸா இருக்கட்டும் எல்லாருமே உழைச்சாங்க. ஆனா அந்த டாக்டர்ஸ் போட்ட மாஸ்க கூட இவங்க தான் எடுத்தாங்க. இப்போ நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்க, ஃப்ளக்ஸ்ல வந்திருக்கீங்க, என்ன ரீசனுக்காக இங்க வந்திருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்னைக்கு 11வது நாளாக இது நடக்குது. இந்த தமிழக அரசு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட்சிக்கு எதிர்கட்சியாக இருக்கும், நான் வந்து ஆட்சிக்கு போனால் நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ அவர் ஆட்சிக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ராம்கின்னு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு. அப்போ நாங்கள் ஓட்டு போட்டாங்கலாம் முட்டாளா? சொல்லுங்க. இங்கே நாங்களாம் இது வந்து அவங்க தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு தூய்மை வேலை செய்கிற தனிப்பட்ட பிரச்சனை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு இதை தனியார் மயப்படுத்துறாங்க. இங்கே இவங்களுக்கு நடக்கிற அநீதி தான் நாளைக்கு வந்து எனக்கும் நடக்கும். நாளைக்கு இனி நான் இவங்க கூட நிற்கலன்னா நாளைக்கு வந்து என் கூட யாரும் நிற்க மாட்டாங்க. இது வந்து எல்லாரும் வந்து தனிப்பட்டவங்களோட பிரச்சனை நம்ம பார்க்குறோம். ஆனால் தனிப்பட்ட பிரச்சனைங்க இல்லை. இனி நம்ம இவங்க கூட நிற்கலன்னா நாளைக்கு வந்து நம்ம கூட நிற்கிறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. இன்னைக்கு இவங்க நடக்கிறது நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கும். இதனால நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் கேட்டுக்கிறேன்னா எல்லாரும் வாங்க, இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி குரல் கொடுங்க. நம்ம அவங்க எல்லாரும் வந்து வெளியூரோ யாரும் இல்லை, நம்மளோட அம்மா நம்மளோட அப்பா மாரி தான் அவங்க எல்லாருமே. அவங்க வந்து இங்கே 11 நாள் இங்கே வந்து வெயிலில் வந்து இருக்கிறது வந்து ஈஸி இல்லைங்க. இங்கே எவ்வளோ கஷ்டம் நம்ம இங்கே உட்காந்து பார்த்தா தெரியும். அவங்க இங்கே போராடுறாங்க, அவங்களுக்கு நம்ம ஆறுதல் தருவோம், அவங்க கூட நம்ம இருப்போம், அவங்களுக்காக குரல் கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் குரல் கொடுங்க. நன்றி, வணக்கம். எங்களை யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, இவங்க யாருமே எங்ககிட்ட வந்துட்டு நீங்க வந்து பேசணும் எதுவுமே சொல்லல. நாங்களா இவங்களை பத்தி கத்துக்கிட்டு, இவங்களை பத்தி கத்துக்கிட்டு நாங்களா வந்தது. ஸோ எங்களை பார்த்து இன்னொரு 10 பேர் இல்ல எங்களை பார்த்து ஒரு ஆள் வந்தா கூட அது எங்களுக்கு எல்லாருக்கும் வந்த வெற்றி தான். அதான் நாங்க நினைக்கிறோம். அவங்க வந்து அவங்களுக்காக மட்டும் போராட வரல, எல்லாருக்காகவுமே போராடுறதுக்காக தான் அவங்களோட இப்போ கேட்ட வரைக்கும் அவங்க அதான் சொல்றாங்க. ஆனா கோவிட் பீரியட்ல வந்து டாக்டர்ஸா இருக்கட்டும் எல்லாருமே உழைச்சாங்க. ஆனா அந்த டாக்டர்ஸ் போட்ட மாஸ்க கூட இவங்க தான் எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. எல்லாமே அவங்க வந்து எல்லாருக்காகவும் போராடுறாங்க. ஆனா அதை வந்து இன்னுமே 11வது நாளா போராடுறாங்க. அது இன்னுமே அரசு ஆளுங்கட்சி எதுவுமே வந்து கேட்காதனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மன ரீதியாக.